இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லட்கன் தாங்க நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச் அகலத்தில் சதுரமாக 2 சைஸும் 5.5 இன்ச் அகலம் 5.5 இன்ச் உயரத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் பாருங்கள் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போட்டுங்க. 2 சைடும் பேக் ஸ்டிச் போட்டு இதை ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நான் கயிறை வந்து இப்போ சென்டரில் வச்சு அந்த பிசுரை உள் பக்கமாக இந்த சைடில் 2 சைட்லேயும் உள்ளே வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பேக் ஸ்டிச் போட்டுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடுங்க. இது பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அதோட சைஸ் வந்து சின்னதாக வரும். ஆனால் கரெக்டாக சதுரமாக எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 இன்ச் அகலத்துக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒன்று வந்து ஒரு கான்ட்ராக்ட்ஸாக இருக்கணும் கலர் வந்து. அப்போ தாங்க இது வந்து நல்லா இருக்கும். எங்கிட்ட இருந்த கிளாத்தை வச்சு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கரெக்டாக அந்த 2.5 இன்ச் எந்தெந்த இடத்துல வருதோ அது மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து வட்டமாக உங்களுக்கு கிடச்சிருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து அந்த கிளாத்தில் வச்சு அதே மாதிரி வட்டம் சேம் சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வட்டமாக ஒரு கிளாத் கிடச்சிருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் இது மேலே வச்சு நீங்கள் அதே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வந்து பிசுரை வந்து உள்பக்கமாக திருப்பி விடுறதுக்காக. இப்போ பாருங்கள் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக அர்க்காத் கொடுத்துட்டு நம்ம கேப் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அது வழியாக நீங்கள் பிசுரெல்லாம் உள்பக்கமாக போய் வெளிப்பக்கம் நல்லா இது மாதிரி திருப்பிக்கலாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு இன்னுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் திருப்பிட்டேன். அந்த கார்னர் எல்லாமே சுற்றிலும் நமக்கு கரெக்டாக வராது. இப்படி நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு இதை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக நல்லா தள்ளி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அயனிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம விட்டுருந்த கேப்பை லைட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க. கலர் மட்டும் உங்களுக்கு வந்து 2மே வெவ்வேறு கலரில் எடுத்திங்கன்னா நல்லா எடுப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் உள்ளதை வந்து நீங்கள் இது மாதிரி டிசைனாக இருக்குது அப்படின்னா அதை வெளிப்பக்கமாக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி வச்சு அதை உள்பக்கம் வச்சு அந்த நாட்டங்க வச்சு இப்படி நேராக நீங்கள் போட்டிங்கன்னா 2மே ஒரே மாதிரி வருங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டிங்கன்னா ஒரு இது வந்து பெருசாகவும் ஒரு இது வந்து சின்னதாக இருக்கும். உங்களுக்கு சொல்கிறத விட செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ லைட்டாக தான் நான் கிராஸ் கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா அது 2மே கொஞ்சம் தான் உங்களுக்கு முன்ன பின்ன சைஸ் இருக்குது. இன்னுமே நீங்கள் கிராஸாக வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வருங்க. இன்னுமே அது உள்ளே இருக்கிறது சின்னதாகவும் மேலே இருக்கிற பெருசாகவும் வரும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட்டு துணியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நல்ல கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஒரு 4 இன்ச்சு அகலத்துக்கு சதுரமான பீஸே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுங்க. அடித்ததுக்கப்புறமா பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இதுக்கெலாம் நீங்கள் தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா தாங்க நீட்டாக இருக்கும். அதே கலர் துணியில் நூல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் கூட லைட்டாக தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருங்க. உங்களுக்கு 3ல் எது பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.